ஆதித் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் பெயர் டேர் டெவில் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுஷ்மா. சுஷ்மா, வணக்கம். இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. AK-64க்கான அப்டேட் எப்ப வரும்னு சொல்லி ரொம்ப காலமாவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த ஜனவரில இருந்தே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு வழியாக தற்போது அந்த AK-64க்கான அப்டேட் வெளியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே கடந்த வருடமே பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சியில பங்கு பெற்ற ஆதித் ரவிச்சந்திரன் இப்படத்தை நான் தான் இயக்க போறேன் என்று அறிவித்திருந்தார். அது ஒரு தகவலாகவே கிடைத்திருந்தாலும் இப்படத்திற்கு மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் எழுந்து கொண்டே இருந்தது. ஜிவி பிரகாஷா இல்ல அனிருத்தா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஒரு வழியாக இப்படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் தான் இசையமைக்கிறார் எனவும் முதல் முறையாக இப்படம் மூலம் இந்த டேர் டெவில் அப்படின்ற படம் மூலம் நடிகை ஷாலினியும் அஜித்குமாரின் மனைவியான நடிகை ஷாலினியும் தயாரிப்பு களத்தில் இறங்கியுள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விஜய் சினிமா துறையை விட்டு வெளியே சென்ற பிறகு அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்ற ஒரு விவாதமே சமூக வலைதளங்கள்ல போய் கொண்டிருந்தது. இந்நிலையில இந்த AK-64க்கான அப்டேட் அஜித் ரசிகர்கள் உட்பட விஜய் ரசிகர்கள் உட்பட சந்தோஷமான ஒரு செய்தியை ஏற்படுத்தி உள்ளது என்றே சொல்லலாம். ஏற்கனவே அஜித்குமாரோடைய மேலாளர் இந்த மாதத்தின் இறுதியில் இந்த AK-64 படத்திற்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு 34 இயர்ஸ் ஆஃப் அஜித்சம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த நேரத்துல சரியான நேரத்துல ஏற்கனவே ஒரு விளம்பரம் மூலமாக ஒரு சில மோட்டிவேஷன் லிரிக்ஸ் சொல்லி அது மூலமா நிறைய ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கும் பொழுது தற்போது இந்த AK-64க்கான அப்டேட் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது ரசிகர்களுக்கு அப்படின்னே பார்க்கப்படுது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சுஷ்மா.